தான் மக்களே. இன்றைக்கி பரோட்டா செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி போட்டணும் மக்களே. தக்காளி போட்டு வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் மக்களே. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு போட்டுடணும் மக்களே. கறி மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டு நல்லா கலரி விட்டு கொதி வைக்கணும் மக்களே. அதுக்கப்புறம் கடல மாவு அரைச்சி ஊற்றிடணும் மக்களே. அப்புறம் பரோட்டா செய்யறதுக்கு நல்லா மாவு தேய்ச்சிட்டு நல்லா கோடு போடணும் மக்களே. நடுவில் கோடு போட்ட பிறகு நல்லா சுற்றிடணும் மக்களே. நல்லா சுற்றின உடனே எடுத்து நல்லா தேய்க்கணும் மக்களே. 2 வாட்டி தேய்ச்சி அப்படியே திருப்பி போட்டு தேய்ச்சி சட்டியில் போடணும் மக்களே. சட்டியில் போட்ட பிறகு நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி சுட்டா பொரிச்ச பரோட்டா ரெடி மக்களே. அதுக்கப்புறம் சால்னாவும் ரெடி மக்களே. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம்